ஹலோ ஹலோ இதானே சொல்லுங்க நம்ம சொல்லுங்க டக்கு எதை செக் பண்ணுவோம். இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். பேசிருங்க பண்ணிவிட்டுருங்க. சரி, இந்த போராட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கபறு வணங்கிகள் கூட்டம் தௌஹீதை அழிப்பதற்காக சேப்பாக்கத்தில் கூடி குரல் எழுப்பிய கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக இந்த கூட்டம் இங்கே கூடி நிற்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். கையே காட்டாதீங்க, சரி பண்ணுவாங்க, இது கட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இல்லைங்க, சவுண்ட் இல்லைங்க. நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டம், இதில் சொல்லப்பட வேண்டிய பல முக்கிய செய்திகள் இதற்கு முன்னால் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதில் இன்னும் சொல்லப்பட வேண்டிய ஓரிரு செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாருக்கும் கருத்து சொல்லுகிற உரிமை கிடையாது. யாரும் யாரையும் கண்டிக்கிற அதிகாரம் வழங்கப்படக்கூடாது என்பது நம்முடைய போராட்டத்தின் நோக்கம் அல்ல. அவர்கள் போராடுகிறார்கள், நீங்கள் பதிலுக்கு போராடுகிறீர்கள் என்றால் அப்படி அவர்கள் போராடவே கூடாது என்கிறீர்களா என்பது போன்ற கேள்விகள் சிலருடைய உள்ளத்திலே எழுகிறது. நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கம் யாருடைய குரல் வலையும் நெரிப்பதல்ல, யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற கருத்து சுதந்திரத்தை பறிப்பதல்ல. மாறாக இந்த தேசம் ஒரு ஜனநாயக தேசம், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு மக்களாட்சி தேசம். இங்கே காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களும் ஆளும் அரசுகளாக அரசியல்வாதிகளாக இருப்பவர்களும் சட்டத்தை நிலைநாட்டுங்கள் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தின் கோரிக்கை. எங்களுக்காக நீங்கள் இடம் கொடுங்கள், எங்களுக்கு சாதகமாக பேசுங்கள், நாங்கள் விரும்புவதை செய்து தாருங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல. நியாயம் எதுவோ, நம்முடைய அரசியல் சாசன சட்ட விதிகள் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தை நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. இங்கே பிரச்சனை என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள், அத்துமீறல்கள், அவதூறுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறதா? சட்டத்தின் ஆட்சி நிறைவேற்றப்படுவதாக சொல்லப்படுகிற இந்த தேசத்தில் என்னென்ன வழக்குகளின் மீது குற்றவாளிகள் மீது கைது செய்யப்பட வேண்டுமோ, வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டுமோ, அவ்வாறு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீர்களா? இங்கே என்னவெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? காவல்துறை அதிகாரிகள் எங்களை அழைத்து பேசுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அதிகாரிகளிடத்திலே பேசுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் மற்றவர்களை போன்று கிடையாது, நீங்கள் நல்லவர்கள் என்கிறீர்கள். இதிலே எந்த காவல்துறை அதிகாரிக்காவது அல்லது உளவுத்துறை அதிகாரிக்காவது மாற்று கருத்து இருக்கிறது என்று கேட்டால் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். எங்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டு நல்லவன் நல்லவனாக இருப்பதற்கு உதவி செய்யாமல் இந்த நல்லவனை அழிப்பதற்காக சில கெட்டவர்கள் பிறகுகிறார்கள். நீங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறீர்களே, அதுதான் எங்கள் கேள்வி. எத்தனை இடங்களில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னெல்லாம் நடக்கிறது? நாங்கள் ஜனநாயக முறைப்படி காவல்துறையிலே அனுமதி வாங்கி பாதுகாப்போடு கூட்டம் நடத்துகிறோம். அங்கே கூட்டத்தை கலைப்பதற்காக 4 ரவுடிகள் வருகிறார்கள், கலாட்டா செய்கிறார்கள், கல் எறிகிறார்கள். கூட்டத்தை நிறுத்தி என்று
கேட்கிறார்கள். உடனே காவல்துறை அதிகாரிகள் வந்து பாய் கூட்டத்தை நிப்பாட்டுகிறீங்க, நீங்கள் யாருக்கு படுகிறீர்கள், யாருக்கு பணி செய்கிறீர்கள், நல்லவர்களுக்கா கெட்டவர்களுக்கா, குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கா, குற்றத்தை துறை தெரிய பாடுபடுகிற நேர்மையாளர்களுக்கா, உங்களுடைய பணி யாரை நோக்கி இருக்கிறது, எத்தனை ஊர்களில் தடுத்தீர்கள், அம்பத்தூரிலே தடுத்தோம் என்று அவர்கள் வேலை போட்டு பேசுகிறார்கள், கம்பத்திலே தடுத்து விட்டோம், கூடியிலோ தடுத்து விட்டோம் என்று சொல்லி சேப்பாக்கம் போராட்டத்திலே பேசுகிறார்கள். இப்படி பல ஊர்களை மேற்கோள் காட்டி அங்கே தடுத்தோம், இங்கே தடுத்தோம், இங்கே தடுத்தோம். நான் கேட்கிறேன், அதிகாரிகளை எப்படி தடுத்தார்கள்? நேர்மையாகவா, சட்டத்தின்படியா, ஜனநாயக முறைப்படியா, அறவழி போராட்டத்திலா, எப்படி தடுத்தார்கள்? ரவுடிசத்தை கொண்டு கலாட்டா செய்ய வந்தார்கள், காவல்துறை பணிந்து விட்டது. இது சட்டத்தின் ஆட்சியா? மக்களுக்கு அமைதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கையா? மதிப்போம் என்றார்களா? அடுத்தவரை வெட்டுவோம், கொல்லுவோம், குத்துவோம், கொலை செய்வோம் என்கிறார்கள். காவல்துறைக்கும் தெரியும் என்கிறார்கள். ரோஷம் இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிக்க விரும்பவில்லை, எச்சரிக்க விரும்பவில்லை. உங்களை சாட்சியாக்கி நீங்கள் எதை தடுக்க இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட குற்றத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? எங்களையும் அந்த திசை நோக்கி திருப்ப நினைக்கிறீர்களா? இத்தனை ஆண்டு காலமாக மக்களிடத்தில் ஜனநாயகத்தை போதித்து, அறவழி போராட்டத்தை போதித்து, நேர்மையை போதித்து, தீவிரவாத குணத்திலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்து ஒரு அமைதி நிறைந்த கூட்டமாக, கட்டுப்பாடு நிறைந்த கூட்டமாக, சட்டத்தின் ஒழுங்குகளுக்கு உட்படுகிற கூட்டமாக உருவாகி இருக்கிறோமே, இது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? கேட்கிறேன். எத்தனை பிரச்சனை! இறந்தவர்களை அடக்கம் செய்வதிலே அடக்கம் செய்ய மாட்டோம் என்று தயார் செய்கிறார்கள். எத்தனை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது, தடுக்க முடியாது. முஸ்லீம்களுடைய கபிரிஸ்தானிலே ஒரு முஸ்லீமை அடக்கம் செய்வதை செய்ய மாட்டோம் என்று தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. அது கிரிமினல் குற்றம் என்று உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கிறது. உங்களுக்கும் தெரிகிறது. எங்கள் கொள்கை சகோதரர்கள் மரணித்து விட்டால் அடக்க மாட்டோம் என்று கபிரிஸ்தானை பூட்டி வைத்திருக்கிறார்களே, அவர்களோடு பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை? லத்தியை சுழற்றினால் 4 பேர் நிற்பார்களா?
என்ன நடக்கிறது இங்கே? பேச்சில் வன்முறை, கூட்டத்தில் வன்முறை, ஜனாசாவில் வன்முறை, எங்களுடைய அலுவலகங்களை கட்டுவதில் வன்முறை, இப்படி பலதரப்பட்ட வன்முறைகளை சில காலமாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை, காவல்துறை பணியாற்றவில்லை. உங்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. இந்த அதிருப்தியை தடை செய்வதற்காக எங்கள் போராட்ட அறிவிப்பிற்கு பிறகு சம்பந்தப்பட்ட பேட்டை ரவுடிகள் மீது முதல் குற்றப்பட்ட தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த தகவல் அறிக்கை எங்களுக்கு போதாது, எஃப்ஐஆர் எங்களுக்கு போதாது. குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க தவறினால் இத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான மக்களே இந்த போராட்டத்தை வீணடித்தால், அலட்சியப்படுத்தினால், உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுத்தால் பின்விளைவுகளை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிவிப்பு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் காவல்துறைக்கு தெரிந்து செய்தால், ஆனாலும் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் அலட்சியப்படுத்தப்பட்டால் இது அடையாளமாகி, இந்த போராட்டம் அடையாள போராட்டமாகி எதிர் வருகிற சட்டமன்ற நேரத்தில் சட்டமன்ற முற்றுகை அறிவிப்போம். முற்றுகை என்று சொன்னால் எங்களுடைய கொள்கை சொந்தங்கள் எல்லாம் தக்பீர் முழங்கி ஆர்ப்பரிக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு கவலையான செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறேன், வருத்தத்திற்குரிய செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன வருத்தம்? என்னுடைய இடதுபுறத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் தாய்மார்களுக்கு வருத்தம், குழந்தை பருவத்திலே இருக்கிற என்னுடைய தம்பிமார்களுக்கு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? நாங்கள் அறிவிக்க இருக்கிற அந்த முற்றுகையில் அன்னையர்களே, சகோதரிகளே, உங்களை கண்டிப்பாக நாங்கள் அழைக்க மாட்டோம். தம்பியர்களே, குழந்தைகளே, உங்களை நாங்கள் அழைக்க மாட்டோம். தளபதிகளாக வாலிபர்களே, பெரியவர்களே காண்போம். அடையாள முற்றுகை அல்ல. இதுவரைக்கும் அரசு, காவல்துறை பல்வேறு முற்றுகையை சந்தித்திருக்கிறீர்கள். நடத்தப் போகிற முற்றுகை அடையாளம் அல்ல. அடையாளமாக இருந்தால் பெண்களையும் திரட்டுவோம், குழந்தைகளையும் திரட்டுவோம். இது அடையாளம் அல்ல. உங்களுக்கே தெரியாமல் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து பதவியில் இருக்கிறவர்களுக்கு பாதை கொடுக்க மாட்டோம் என்போம். முற்றுகை என்று சொன்னால் கடந்த கால போர்க்களங்களில் வரலாற்றிலே படித்த நிஜ முற்றுகை. அனைத்து தொடர்புகளிலிருந்தும் தமிழகத்தை, சட்டமன்றத்தை பிரித்து காட்டுகிற முற்றுகை. வாய்ச்சவடால் அல்ல, நான் அவன் வார்த்தையை பிரதிபலிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும், அவன் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நாங்க என்னத்தை சொல்லுவோம், எதை செய்வோம், எல்லாம் அரசுக்கு தெரியும். அத்தோடு அரசின் செய்தியை முடிக்கிறேன். அடுத்து சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமா? என்ன ஆர்ப்பாட்டம்? என்னப்பா? எதற்கு? அத்துமீறல் அனைத்தும் எதற்கு? தௌஹீதை அழிக்க தடுத்தால், முட்டினால், மோதினால், கூட்டம் நடத்த விடாமல் கலாட்டா செய்தால், கூட்டத்திலே வந்து கூக்கரம் இட்டால் தௌஹீதை அழித்து விடலாம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து எழுகிறீர்களா? வெறுப்பிற்குரிய என்னுடைய தோழர்களே, சொல்லுகிறேன், ஏகத்துவத்துடைய வளர்ச்சி எல்லாம் உங்களை போன்ற மூடர்களின் தடையால் ஏற்பட்டது. எத்தனை கூட்டம் தருந்தீர்கள்? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊருக்கு 3 பேர் இருந்தோம். நான் என் வெறுப்பிற்குரிய தோழர்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், நாங்கள் 3 பேராக இருந்த பொழுது நசுக்க முடியாத எங்களை 3 லட்சத்தை தாண்டி அணை கரையில பெருத்துவிட்ட இந்த நேரத்திலே நசுக்க போகிறீர்களா? தடுக்க போகிறாயா? தடு. அண்ணன் பெருமகனார் ஏகத்துவத்தை சொன்னவர்கள் தடுத்தார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள்.
மக்காவிலே வாழ முடியாது என்று அவர்களை துன்புறுத்தினார்கள். தடுத்தார்களா? அகதியை போன்று ஊரை விட்டு வெளியேறி அண்ணலம் பெருமகனார் 8 ஆண்டுகளில், ஏராளமான ஆட்கள் இல்லை, வெறும் 8 ஆண்டுகளில் வெற்றி வீரராக, ஏகத்துவ தளபதியாக மக்கா நகருக்குள்ளே பிரவேசித்தார்களே. இன்ஷா அல்லாஹ் அதே போல நீங்கள் படிங்கள். 8 நாட்களுக்குள்ளாக தமிழகம் ஏகத்துவ ஜோதியில் நடைபெறா. சவாலை ஏற்கிறாயா? தயாரா? சவால் விட்டு அத்தனை பேரையும் கேட்கிறேன். எத்தனை சவால்? நாராசமான வார்த்தைகள், காதுகளில் கேட்க முடியாத சொற்கள், பொது மேடைகளில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள், சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டாங்க ரவுடிகளை பற்றி. நான் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. தடு, நன்றாக தடு. தடுத்தால் நிறுத்திவிட்டோம் என்று வெற்றி கொண்டாடினாயே. கம்பத்திலே தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். திருவல்லிக்கேணியில் தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். அம்பத்தூரிலே தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். தடுத்து தடுத்து ஏகத்துவ பிரச்சாரத்தை நிறுத்தினாயே. அழைக்கிறேன் உன்னை, இப்படி தடு. தடுக்க மாட்டாயா என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறவளா? நீ தடுப்பியா இல்லையான்னு தெரியாமல் இப்பவா சவாலை ஏற்றுக்கிறியா? தடுப்பார்களா? அடுத்து கொன்றால் தௌஹீத் ஒழியும், தடுத்தால் ஒழியுமாம். அடுத்து ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? வழி சொல்லுகிறார்கள். அவன் எதுக்கு சொல்லுவான். ஒரு கண்டைக்கு உதாரணம் சொன்னார்னா அவர் கண்டைக்கு மாதிரியே சொல்றாரு. விசில் அடிச்சா வந்து நிற்கும்பா, அந்த மாதிரி வாழ்க்கை நிற்கும்பா. அந்த மாதிரி ரவுடிப்பைய முடிச்சவைக்கு முன்ன மாதிரி அவரே இங்கே உதாரணம். என்ன உதாரணம்? பேசுவியா? பேசுனா வாயிலே வெட்டுவேன். சரி, அடுத்து நீங்களுமாய் வாயில வெட்டுவிய, நான் கழுந்தையே வெட்டுவேன். சரி, வெட்டுனா கொன்னா தொழிலை தடுத்துடுறாவா? ஏகத்துவம் வளராதா? கொல்லடா. அதே கொன்றவுடனே அழிந்து போவதற்கு நாங்கள் என்ன கொசுப்படையா? கொள்கையை ஏற்றிருக்கிற கொள்கை படையடா. கொன்றுபார், எங்களை அழிப்பதற்காக ஆயுதம் தாங்கிப்பார். அல்லாவின் பேரனால் ஆழ விருட்சமாய் வீரியமாய் வளர்வோம். சத்தியத்திற்கான இலக்கணமே அதுதானடா. அசத்தியவாதிகளுக்கு புத்தி வழங்குவதே இறைவன் செய்கிற ஒரு பெரிய அருட்கொடை. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஆதி காலத்திலிருந்து சாதாரணமா ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்க, இது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மூமின் ஒரு பொண்ணில் 2 தடவை கொண்டு போட மாட்டாங்க. இந்த கூட்டம் நம்மகிட்ட 2 லட்சம் தடவை கொட்டு போட்டுச்சு, ஆனாலும் திரும்ப சீண்ட வருது. என்ன கொட்டு போட்டுச்சு? அடிச்சோம், திரும்ப 10 பேர் அடிச்சோம், 15 பேர் ஆனோம். 15 பேர் சேர்ந்து அடிச்சோம், 20 பேர் ஆனோம். 20 பேர் சேர்ந்து அடிச்சோம், 200 பேர் ஆனோம். 200 பேர் அடிச்சோம், 2000 பேர் ஆனோம். 2000 பேர் அடிச்சோம், 20000 பேர் ஆனோம். 20000 பேர் அடிச்சோம், 2 லட்சம் பேர் ஆகும். இந்த 2 லட்சம் பேர் ஆகி இன்ஷா அல்லாஹ் 2 கோடி அல்ல, மொத்த தமிழகம் அடி அடியை தாண்டி எதிர்பார்க்கிறோம். அடியை வாங்காமல், உடையை வாங்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறோம். கொள்வார்களாம். கொள்வதற்காகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையை கொள்வதற்காகத்தான் அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். 5வது கொள்கை என்ன செய்தான் இறைவன்? நெருப்பின் ஜுவாலை இப்ராஹிமை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நெருப்பையை சொர்க்க பூமியாக்கினாலே. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மே மாத கோடையில் எங்கள் மக்கள் உஷ்ணத்திலே வெந்துவிடக் கூடாது என்பதற்காக அருள்மழையை இறக்கி வைத்து அந்த உஷ்ணம் கூட உடைக்கி இருக்கிறார்களா? இறைவனின் உதவியை கண்களுக்கு எதிரிலே கண்டு கொண்டிருக்கிற கூட்டம் வருகிறாயா? நேருக்கு நேர் மோத வருகிறாயா? ஆயுதம் தாங்க வருகிறாயா? நாங்கள் ஆர்ப்பரித்தால், கோஷமிட்டால், கைகளில் பதாகங்களை ஏந்தினால் கோலைகள் என்று எண்ணிவிடாதே. சொல்லிவிட்டார் தோழர். எத்தனை கலங்கள், 1 2 பதில் என்றார்கள். பதில் மாத்திரமா உகலை காணவில்லையா? கந்தகை காணவில்லையா? புனைவை காணவில்லை.
காணவில்லையா? தபூக்கை காணவில்லையா? அனைத்துமே இஸ்லாமிய படைக்கு வெற்றி. நாங்கள் காணுகிற அனைத்து போராட்டமுமே எங்களுக்கு வெற்றி. அடிக்கிறீர்கள், முடிவெடுத்து விட்டீர்கள், கொன்று ஆளை காலி பண்ணிடுவோம், கொள்கையை புதைச்சிருவோம், முடிவெடுத்துக்கல. ரிசல்ட் பாரு. அன்னைக்கு எடுத்த முடிவு வளர்ந்து 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 எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. சென்ற தடவை ஜனவரி 28ற்காக கூட்டம் கூட்டிய பொழுது 6 மாத காலம் உழைத்தோம். அதன் உண்மை நிலைகளை மக்களுக்கு புரிய வைக்க பாடுபட்டோம். இப்பொழுது 6 நாட்கள் கூட ஆகவில்லையடா. பார், நீ அழிக்க நினைத்தவருடைய விளைவை பார். எந்த அளவிற்கு? நேற்றைக்கு மாலை 10 மணி அளவிற்கு, 8 மணி 9 மணி 10 மணி அளவிற்கு காவல்துறையோடு பேச்சுவார்த்தை. காவலர்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பாய் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியவில்லை, ஆனா எங்களுக்கு தெரியாதா? எங்க மக்கள் எவ்வளவு வருவாங்க? சென்னை மாவட்டம் தான் வருது, வெளியூர்ல இருந்து ஏதோ விரும்பி அவனா 4 பேர் சொந்தமா விரும்பி 4 பேர் வருவான். அவன் 4 பேரோ 40 பேரோ இருப்பான். எவன் தெரியாது வீட்டு லோக்கல்ல தான் நாங்க நடத்துறோம். சென்னை மாவட்டம் தானே நடத்துகிறது. சென்னை மாவட்டத்தில் எத்தனை கிலோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளவு வண்டி வருவாங்கன்னு தெரியும். எல்லாம் சார் எல்லாம் ரெடியா கையில வச்சிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறார், உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது, சேப்பாக்கம் உங்களுக்கு போகாது. அவர்கள் கூடி அதே இடத்தில் கூடுவதற்கு நீங்கள் என்ன அவர்களை போட லட்டு போடா? கேட்பது தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள், உளவுத்துறை அதிகாரி கேட்கிறார், காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள். அதனால் கூட நீங்கள் சிரமப்பட்டீர்கள். நேற்று மாலை புறப்பட்டவர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் சேப்பாக்கத்தை போல் நின்று கொண்டு எங்கே எங்கே என்று தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றினோம் இடம்? சில பேர் பேசிக் கொள்கிறார்கள், காவல்துறை மிரட்டியது உருட்டியது. அவன் மிரட்டினா என்ன, உருட்டினா என்ன? மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் படுகிற கூட்டமாடா. எங்கள் மக்கள் கூடுவதற்கு இடம் வேண்டாமா? கூடிய கூட்டத்தை அவன் கண்ணாடி அணிந்து வீட்டிலிருந்து பார்க்க வேண்டாமா? அடுத்து பேசுகிறார் வீராதி வீரர். கொள்கை கூட்டத்தை கூட்டுங்க, இடஒதுக்கீடு சொல்லி கூட்டுன, பொது விஷயத்தை சொல்லி கூட்டுன, உன் கொள்கையை சொல்லி கூட்டுவியா? தர்காவை உடப்பவன் கூட்டுவியா? சூரியத்தை அழிப்பவன் கூட்டுவியா? குப்பாவை நீக்குவவன் கூட்டுவியா? அப்படி கூட்டினால் கால் தூசிக்கு பெறாதவன் கூட்டம் என்று சொல்லி கூட்டத்திலே உலகினார். இப்பொழுது அறிவிக்கிறோம், பார்த்துக் கொள்ளுங்கள், இது கொள்கைக்கே பிறந்த கூட்டமடா. இங்கே மாற்றுக் கொள்கையில் உள்ள எவன் இல்லை, சமுதாய பிரச்சனைக்காக வரவில்லை, ஏகத்துவ எதிரிகளுடைய வேலை இல்லை. தர்காவை அழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற கூட்டம் கூடியிருக்கிற அத்தனை பேரும் ஏகத்துவாது. பார்த்துக்கொள். அடுத்து வருகிறார் மவுண்ட் ரோடு மன்னன். மவுண்ட் ரோடு தர்காவில் ஒரு செங்கரை எழு. என்னையே பேச விடலப்போ பாத்துக்க, லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்ப. மாவண்ணா மூணா காவண்ணா சாடா ஏவண்ணா ஏனா எல்லா பேரும் பாத்துக்கிட்டு இருப்ப. கேட்கலாம் பாருங்க, போமா இவ்வளவு உணர்ச்சி அதிகாரிகளுக்கு சொல்கிறோம், உளவுத்துறைக்கு சொல்கிறோம். இத்தனை பெரிய உணர்ச்சியை வார்த்தைகளில் கொட்டிக் கொண்டிருக்கிறோம். அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் எங்கள் போராட்டத்தை. இளந்தாங்காத அளவிற்கு வெடிப்பிச்சு வரும். செங்கலை எடுத்து வரணுமா? அடே சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளடா. செங்கல் என்ன? செங்கலோடு சேர்ந்த சிமெண்ட், கல்லு, ஜல்லி, கம்பி, கிராவி, மண்ணு, எலும்புடு, பணம் அனைத்து முடக்கடா. அல்லாவின் மார்க்கத்தை சொல்லி மக்கள் எல்லாம் எங்களுக்கடா. வச்சுக்க, செத்த சமாதியை பிடிச்சு அழு. செங்கல் வேண்டாம் எங்களுக்கு.
சிமெண்ட் வேண்டாம், கட்டணம் வேண்டாம், செத்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மட்டுமே எங்களுக்கு போதும். எலும்பு இருக்கலாம் இருக்காதானே? வருஷம் எத்தனையாச்சு? அடக்குனாலா இல்லையானே தெரியாது. அடக்குனால எலும்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு. சரி, அடுத்து என்ன? செல்களை தூக்க சொன்னல, கூட்டம் இருக்கான்னு கேட்டல. அப்படிப்பட்ட வெறுப்பிற்குரிய அன்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். நன்றி சொல்லாம கலைஞர் நபிகளார் கூட சொன்னார்கள், மல்லம் யஸ்குரில்லா சலம் யஸ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவன் ஆக மாட்டான் என்றார்கள். நன்றி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ பணிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய 30 ஆண்டு கால ஏகத்துவ பயணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் இலக்கு ஒன்றாக இருந்தாலும் பயணிக்கிற பாதை அதிகம், செய்கின்ற பணிகள் அதிகம். அந்த பணிகளில் எல்லாம் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்த எங்களை தௌஹீத் ஜமாத்துடைய உயிர் நாடியாக, தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய நம்புகிறவருடைய ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக களம் அமைத்துக் கொடுத்த வெறுப்பிற்குரிய தோழர்களுக்கு நன்றி. அமைத்துக் கொடுத்து விட்டீர்கள். ஆர்ப்பரிக்காமல் இருப்போமா? எழுந்து எழுவோம். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்கப் போகிறது. இந்த பூமியிலே இணையற்பின் சாயல் கூட இல்லாதவருக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உழைப்பை நோக்கி எங்கள் பயணம். அதனுடைய முதற்படியாக, அதனுடைய ஒரு மைல் கல்லாக, எதிரியுடைய வயிற்றிலே புலியை கரைக்கிற விதமாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு, ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட, இணை கற்பித்தலை ஒழிக்க, இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் கிளர்ந்து பெயர்த்து எறிவதற்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சிறுக்கு ஒழிப்பு மாநாடு மாநிலம் தழுவியானது. சென்னையில் மட்டுமல்ல, மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தர்காக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லாஹ் தரைமட்டமாக்குவார்கள். அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நன்றி உரை துணைப்பொதுச் செயலாளர் அவர்கள் தௌஃபீக் அவர்கள் வழங்குவார். கபர் முட்டிகளை